60 ஆண்டா இன்னைக்கு பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு வருஷமா மாறி 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 வந்திருக்கு. அதுல நீங்க உலகத்துல வந்து சப்த ரிஷிகளை நீங்க எவ்வளவு பெரிய நினைச்சாலும் உலகத்துல ரிஷிகள் வந்து மகாபாரதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா மகாபாரதத்துல வந்து எந்த ஒரு இதிகாசத்திலயோ எந்த ஒரு வழியும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா மகாபாரதத்துல இவரு வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாம கொல்ல சொல்ல அந்த சூரியன் வந்து மறையுது. ம். அப்ப சண்டையை நிறுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா ம். எந்த ஒரு இதிகாசம் இல்லாத மகாபாரதத்துல மட்டும் இருக்கும். ம். ஏன்னா ம். சூரிய கிரகணத்தை காட்டுறாங்க. ஓகே. ஆ. உலகத்துல சூரிய கிரகணம் நடக்குது. ம். சூரியனோட வழியில் நடக்குன்னு ஒரு உதாரணமா இருக்குது இந்த மகாபாரதம். அதுவும் இந்த உபநிஷத்துல தான். ம். கானங்கள் எப்படி வந்ததுன்னு பஞ்சாங்கல 6000, 7000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் வால் நட்சத்திரம் 125 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்ன்றது. அதனால்தான் ஜாதகங்கள் வந்து ரொம்ப பலம். இந்த ஜாதகத்தோட பலத்தை முதல் எழுதுனாங்க. ஓகே. அந்த கிரகங்களை பத்தி எழுதுனாங்க. அந்த கிரகங்களோட வழிகள் எப்படி எழுது அது மாதிரி பரத்துவாச்சு. கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. கிரகங்களோட செயல் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல காலவணையை மாத்தி அந்த காலவணைய இன்னைக்கு வரைக்கும் இந்த டைம்ல தான் மழை பெய்யும்ன்றத அந்த பர்டிகுலர் டைம் மாதங்களை வச்சுட்டு போயிட்டாங்க. ம். அந்த மாதங்கள் இன்னைக்கு வரைக்கும் மாறாம தான் ஓகே. இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மழைகள் வரதும் மாறாம தான் இருக்கு. மழைக்காலம்னா மழைக்காலம் தான். குளிர்காலம்னா குளிர்காலம் தான். வெயில் காலம்னா வெயில் காலம் தான். அந்த மாதங்கள்ல இப்படிதான் இருக்கணும். அந்த உணவு வழிமுறைகளை அழகா சொல்லிட்டு போயிடாங்க. அத நம்ம ஒரு காலங்கள் ஒரு சொல்ல விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து கடந்த ஒரு 40, 50 வருஷமா தான் விட்டுட்டு இருக்கோம். ஓகே. பர்ட்டிகுலரா ஒரு 30, 35 வருஷமா. அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்ட்டா இருந்தாங்க. கரெக்ட்டா தான் இருந்தோம். இப்ப அந்த காலகட்டங்கள விட்டோம். திரும்பி அந்த காலகட்டங்கள் வந்து நம்ம உணவு வழிமுறைகள், ம். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். சோ இந்த உணவு முறைகள் எப்படி இப்போ காலத்துல வரக்கூடிய நோய்கள், இந்த நோயை தடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் என்னன்னா, எந்த ஒரு மருந்தும் பெருசா எடுத்து செய்யாது. ஓகே. பர்ட்டிகுலர் மருந்து மட்டும் தான் அதோட வேலைகள் செய்யும். சில மருந்துகள் வேலை செய்யாது. அப்படி நம்ம சில மருந்துகள் வேலை செய்யறப்போ, நம்ம உடல காக்கிறது ஒண்ணே ஒண்ணுன்னா உணவு. ம். இந்த உணவு வந்து கரெக்ட்டான உணவு. காலத்துக்கு தகுந்த மாரி உணவு எடுக்கணும். காலத்துக்கு தகுந்த மாரி நம்ம சேர்க்கணும். நெறைய இந்த ஜங்க் ஃபுட், நெறைய இந்த தேவையில்லாத இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் விட்டுறணும். ம். இதெல்லாம் வந்து ஒரு பக்குவமான ஏன்னா நெறைய பேர் பாருங்க. இந்த 40 வயசுல ஹார்ட் அட்டாக், 35 வயசுல உடம்பு சரியில்ல, 27 வயசுல சுகர், 13 வயசு, 12 வயசுல சுகர் குழந்தைங்க. ஏன்னா அந்த ஏதோ ஒரு ஃபுட் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுது. பெர்ஃபெக்ட். அஃபெக்ட் ஆகி ஒரே சுகர் ஆயிடுது, உடம்பு முடியல. சின்ன வயசுல 13 வயசுல அது எவ்வளவு வயசு தான்? ஒரு ரைட். சுகர் வந்தா 25 வருஷம் நிக்கலாம். இல்ல 20 வருஷம் ஃபுட் தாங்கும். சேர்த்து. புரியுதாங்க? ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்தா எத்தன வருஷம் தாங்கும்? சோ நம்மளோட மனநிலைமை நமக்கே பாதிக்குது.